அநேகரை உயரமான ஸ்தலங்களில் இந்த ஆண்டு நடக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒரு புது வருஷத்துக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பற்றி என்ன தெரியுமா சொல்லி அவரை ஸ்தோத்தரிங்க. அப்பா, நீங்க நல்லவர், எங்கள் தேவன் நல்லவர், எங்களை புது வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்களப்பா. எத்தனை வருடங்கள் எங்களை கரம் பிடித்து நடத்தி இன்னும் ஒரு புது வருடத்துக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கீங்களே, நன்றி தகப்பன. இதுவரை காணாத அற்புதங்களை இந்த ஆண்டு எங்களுக்கு நீங்க செய்ய போறீங்க. நான் நம்புறேன் ஆண்டவரை, உங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரை. எங்கள் வாழ்க்கையில இதுவரை கண்டிராத அற்புதங்கள் அடையாளங்களும் இந்த ஆண்டில நாங்கள் காண போகிறோம். உயரமான ஸ்தலங்களிலே ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து நடக்க போகிறீர் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நீ பெரியவர், நீ அதிசயமானவர், நீ நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமானவர், உங்களை தாங்குகிறவர், தப்புவிக்கிறவர், இயந்துகிறவர், சுமக்கிறவர், போஷிக்கிறவர், காக்கிறவர், ஆண்டவர் எங்களை சுமந்து கொள்கிறவர், எங்களை வெட்டி விலகாதவர், எங்களுக்காய் வழக்காடுகிறவர், ஆண்டவர் எங்கள் பட்சத்துல நிற்கிறவர், எங்களுக்கு ஒரு குறையில்லாமல் நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த ஆண்டவர் புதிய ஆண்டின் ஆண்டவரை துவக்கத்திலே உம்மை உயர்த்தி உம்மை வரவேற்கிறோம் ஐயா. இந்த கரத்தை பிடித்து இந்த ஆண்டை நாங்கள் துவங்குகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவா. இந்த அறிக்கையோட இந்த ஆண்டை நம்ம துவங்குகிறோம். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவா. உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவா. அவரை போற்றி பாடுவேன், நான் துதித்து பாடுவேன். அவரை போற்றி பாடுவேன், நான் துதித்து பாடுவேன். என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவேன், என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவேன். சின்னவன் ஆயிரம் ஆவான், சிறியவன் பள்ளிக்கு பெருகுவான். சின்னவன் ஆயிரம் ஆவான், சிறியவன் பள்ளிக்கு பெருகுவான். என் கட்ட சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஏற்ற காலம் நிறைவேறுமே. என் கட்ட சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஏற்ற காலம் நிறைவேறுமே. அவரை போற்றி பாடுவேன், நான் துதித்து பாடுவேன். அவரை போற்றி பாடுவேன், நான் துதித்து பாடுவேன். என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவேன், என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவேன். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களிலே என்னை சொல்லுங்க. உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களிலே எங்களை நடக்க செய்ய போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து உன் கரத்துல கொடுக்க ஒரு வார்த்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க அமரலாம். கர்த்தர் நல்லவர். சின்ன பிள்ளைங்களாம் முன்னாடி உட்காந்துக்கிங்க. சரியாய் 1 மணிக்கு இந்த கூட்டம் முடிக்கப்படும். முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சுருக்கமான ஒரு செய்தியை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உட்காந்துறீங்க, அங்கேயும் நடமானதாங்க. செய்தி கொடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமான நேரம் இந்த புது வருஷத்தில். இந்த புது வருடத்துக்கு இந்த ஆரம்பத்தில் கொடுக்கப்படுகிற இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடிச்சிக்கணும். நான் சொல்கிறேன், என்னோட நீங்கள் சிறந்த பிரசங்கியார், பாடகர்கள், வேத தியானிக்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை விட நான் ரொம்ப சிறப்பானவன் அல்ல. ஆனால் கர்த்தர் என்னை இங்கே நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அது அவருடைய அழைப்பு. அது ஆமாம், அவர் என்ன நிற்க வச்சிருக்கார். நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் அளவுக்கு நான் இல்லாவிட்டாலும் அவர் இங்கே நில்லுன்ற நான் நிற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒன்று சொல்கிறேன், 1,00,000 பேர் கூடி இருந்தாலும் கூட கடவுளுடைய வசனம் சொல்லப்படும் பொழுது கர்த்தர் எனக்காக தான் பேசுகிறான்னு ஒருத்தர் நினைக்கும் பொழுது அந்த 1,00,000 பேருக்கு நடக்காதது அந்த ஒருத்தனுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிங்க. அநேக வசனங்களை வாக்குத்தத்தமாக புது வருடத்தில் நிறைய சபைகளில் கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் எத்தனை பேருக்கு நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு சிலர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், எனக்கு இந்த ஆண்டு செய்தார், நிறைய பேர் சொல்லக்கிட்டே இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் நடக்கலை. எல்லாருக்கும் ஏன் அப்படி நடக்கலைன்னா அவங்க சொந்தமாக்கி கொள்ளவில்லை, அதை முழுமையாக நம்பவில்லை, அதை அறிக்கையும் செய்யவில்லை. இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி செய்வார் என்று அதை அந்த வருடத்தின் கடைசி வரைக்கும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு இருக்கும்போது வருடத்தின் பாதியில் நடந்துடும், இல்லை ஒரு ஆரம்பத்தில் நடந்துடும். ஒருவேளை வருஷம் முழுசும் சொல்லிட்டே வந்தங்க, கடைசி நேரத்தில் கூட நடந்துடும். ஹல்லேலூயா. அந்த நொடி பொழுதுல கூட ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் இருக்கிறார். ஏதோ இந்த வருஷம் புதுசில் எல்லாம் கூடணுன்றதுக்காக இல்லை, கர்த்தரிடத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தியை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு கடந்த ஆண்டிலே நமக்கு கிடைக்காத நடக்காத எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய வார்த்தைக்காய் நம்ம ஏங்கி நிற்கலாம். கர்த்தர் நல்லவன். எடுத்துக்கொள்ளலாம். ஆபகுக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். ஆபகுக் 1086 பக்கம். அப்படி ஒரு புக்கும் இருக்குதா? ஏன் பேர் புதுசா இருக்கு? ஆபகுக் 3:19 வாசிங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். வாசிங்க, தொடர்ந்து அது வாசிடுங்க. இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதம் வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதி, அதாவது வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகிதோத் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க ராக தலைவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதம். இது ஒரு பாடல் என்று நமக்கு நல்லா தெரிய வருது. இதை பற்றி ஒரு ஆபகுக் புத்தகத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். ஆபகுக் அதாவது மொத்தம் 17 தீர்க்க தரிசன புத்தகங்கள். இதில் 5 மிகப்பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். தானியேல், எசேக்கியேல், இப்படியெல்லாம் ரொம்ப பெரிய ரொம்ப ஒரு 30 அதிகாரம் 40 அதிகாரம் அப்படி இருக்கும். இதில் ஒரு 1-2 அதிகாரங்கள் தான் இருக்கும். இதெல்லாம் சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். அது 12 சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். அதில் ஒன்று தான் இந்த ஆபகுக் புத்தகம். இவன் ஒரு தீர்க்கதரிசி, ஆத்துமாக்களுக்காய் இயங்குகிற ஆத்துமாக்களை குறித்து பாரம் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி தெய்வ மனிதனாக இருக்கிறான். இதில் 3 அதிகாரங்கள் தான் இருக்குது. 3 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இது எப்போ எழுதப்பட்டது? இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தின நாட்களிலே 606 கிறிஸ்துவுக்கு முன் 606, அதாவது முந்தின 7ஆம் நூற்றாண்டில் இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. அந்த மக்களினுடைய விடுதலைக்காக இயங்கும் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாமா. அதாவது மக்கள் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு உண்மையே இல்லாமல் பரிசுத்தமும் இல்லாமல் பாபிலோனுக்கு அடிமையாக போகக்கூடிய ஒரு நிலையில் எதிரிகளோட பிரச்சனை, அதுக்கேற்ற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களும் உண்மையே இல்லை. இதெல்லாம் அவனுக்கு பாரமாக இருக்கிறது. இந்த பாரத்தின் அடிப்படையில் அவன் என்ன பண்ணுறான்? இந்த 3 அதிகாரங்கள் எழுதுகிறான். முதல் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசிங்க. முதல் அதிகாரம் முதல் வசனம். ஆபக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் ஃபர்ஸ்ட் முதல் வசனம் முதல் அதிகாரத்தில்
அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் இந்த வேத வசனங்கள்னா, பல கேள்விகளோடு ஆரம்பிக்கிறான். இது எப்படி ஆண்டவரே, இது ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கு, இப்படியெல்லாம் எப்படி நடக்க போகுது, என்ன ஆண்டவரே, இப்படி பல கேள்விகளை தொடுத்து இந்த வசனத்தை முதல் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறவனா இருக்கிறான். நம்ம வாசித்த இந்த ஆபக்குக்கு 3:19 தான் அந்த புத்தகத்துடைய கடைசி வார்த்தையா இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். முதல் வசனத்துக்கும் இந்த புத்தகத்து கடைசி வசனத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அது கேள்வியா இருக்கிறது, இது பதிலா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆரம்பத்துல பல கேள்விகளை கேட்ட அவனுக்கு இப்ப என்ன நடந்ததுன்னு தெரியல அவனுக்கு. அதை தான் உனக்கு சொல்ல போறேன். இப்ப அவனுக்கு ஒரு பதில் கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. இந்த வருடத்துல நீங்க பல கேள்விகளோடு நீங்க இந்த ஆண்டை 25ஆம் ஆண்டை ஒரு முடிவு கொண்டு வந்திருப்பீங்க. அநேக எதிர்பார்த்த ஆண்டவரை, அநேக கேள்விகள் இருந்தது. இதுக்கு பதில் தெரியல, இது எப்படி நடக்கும் தெரியல, இது எப்படி ஆகும் தெரியல, ஆகுமா ஆகாதா என்று பல தயக்கங்கள் கலக்கங்களோடு தான் நீங்கள் இந்த 26ஆம் ஆண்டு ஆரம்பித்து இருக்கலாம். உங்களுக்கு நல்ல செய்தி. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாய் ஒரு சிறந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சிறந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும். முடிவே தெரியாத பல வருஷம் பிரச்சனை எல்லாம் இந்த வருஷம் முடிச்சு வைக்க போகிறார். ஹல்லேலூயா. பல வருஷங்கள் நான் ட்ரை பண்ணிட்டேங்க, ஒரு முடிவு வரலன்னா உங்களுக்கு நல்ல பதில் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. அப்படியே பிடிச்சிக்கிங்க. ஹல்லேலூயா. எனக்காக தான் இந்த வசனத்தை கொடுக்குறேன். இது நானும் சொந்தமாக ஏற்றுட்டு வந்து பேசலை, உங்களுக்காக அவங்கள சந்தோஷப்படுத்தணும். நான் எங்கேருந்து எடுத்துன்னு வரல, கர்த்தருடைய வேதத்திலிருந்து வசனத்தை கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. அப்படி பிடிச்சிட்டு இன்னைக்கு சொன்ன வசனத்தை இந்த வாரத்தை முடிகிற வரைக்கும் விட போறதில்லை. இது நடக்கிறவரை விட மாட்டேன். உங்களுக்கு 365 நாள் டைம் இந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறுவதற்கு. ஹல்லேலூயா. இதை பிடித்து அறிக்கை செய்ய வேண்டியது உங்களுடைய வேலை, பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை. ஹல்லேலூயா. இன்னோடு மறந்துடாதீங்க. இன்னோடு மறந்துட்டா அப்புறம் இந்த வசனத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும். அது மாத்திரமில்ல, இப்போ முதல்ல கேள்வியை கேட்டுதான் இருக்கிறான், அப்புறமேட்டா நல்ல பதிலை எழுதுகிறான். கேள்வி பதிலாய் மாறுகிறது. அப்ப என்ன நடக்குது நடுவில்? அவனுக்கு என்னதான் ஆகுது? எடுத்து வாசிக்கலாம். 1:13. அதிலே அதே புத்தகம் தான். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. அதாவது என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தை செய்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வராங்க. ஒரு பக்கம் பாபிலோனியர்கள் ஒரு தேசத்தை பிடித்து கொண்டு வராங்க. இன்னும் முழுமையாய் பிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. ஒரு பக்கம் எதிரினால ஒரு பிரச்சனை, ஒரு பக்கம் சொந்த மக்கள் சரியில்லை. இதுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு கொடுமையா நடக்குது. நாட்டில் கொடுமை நடக்குது. மக்களும் சரியில்லை, தேசமும் சரியில்லை, ஆட்சியாளர்களும் சரியில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவனுக்கு, நீங்க இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா ஆண்டவரே? தீமையை பார்க்காத சுத்த கண்ணனே, இப்படி அநியாயம் நடக்குது, இப்படி நடக்குது ஆண்டவரே. ஒரு பக்கம் இந்த பிரச்சனை, ஒரு பக்கம் இவங்க பிரச்சனை, இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க, எப்படிவா பார்த்துருக்கிறீங்க? ஒரு கேள்வி அவனுக்கு வருது. முதல் அதிகாரத்தில் கேள்வி. ஹலோ, இன்னைக்கும் நம்ம தேசத்துல உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட பாரம் இருக்கு. ஆண்டவரே, நாட்டில் என்னப்பா நடக்குது? கிறிஸ்தவங்களும் சரியா உண்மையா இல்லை, ஒரு பக்கம் தேசத்தின் அதிகாரிகளும் சரியில்லை, எல்லாம் அந்த ரட்சிப்புக்கு எதிராக, மக்கள் திருந்துவதற்கு வழியாக இல்லாமல் அதற்கு எதிராக இருக்கிறாங்களே. அப்படித்தான் நம்முடைய பாரமும் இருக்கணும். அப்படிதான் உண்மையான கிறிஸ்தவன் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டான். இப்படிப்பட்ட மனநிலை நிச்சயமா இருக்கும். நான் ஆண்டவரே சுதந்திரமா ஆராதிக்க முடியல, சுதந்திரமா சுவிசேஷத்தை சொல்ல முடியல, இது போல ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? எவ்வளோ அநியாயம் நடக்குதா இல்லையா நம்ம நாட்டில்? கேள்விப்படுறோம்ல, எத்தனை காரியங்கள் வேதனையா இருக்குது. காதலை கேட்க முடியாத அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களாப்பா? எப்படிப்பா நீங்க பார்ப்பீங்க? அப்படி இந்த முதல் அதிகாரத்துல தீமையை பார்க்காத சுத்த கண்ணர் நீங்க எப்படிப்பா, இது என்னால முடியல, நீங்க எப்படி பார்த்துருக்கிறீங்க? இப்படி ஒரு கேள்வி தொடுக்கிறான். 2வது அதிகாரத்துல அதற்கான பதில் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் ஆண்டவராகிய தேவனுடைய பதில், குறித்த காலத்துல தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். இது உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு செய்தி. ஹல்லேலூயா.
உனக்காக ஆண்டவர் ஒரு தரிசனம், ஒரு திட்டம், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு இதான் பதில். ஆண்டவரே, ஏன்பா எனக்கு ஏன் இது இப்படி ஏன் நடக்குது? என் நாட்டில் நடக்குது, குடும்பத்தில் நடக்குது, இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்? இதெல்லாம் நீங்க பிடிக்காதப்பா, உமக்கு பிடிக்காதெல்லாம் என் வாழ்க்கையிலையும் நாட்டிலையும் நடக்குது, இது என்னப்பான்னு கேட்டான்னு சொல்றாரு. குறித்த காலத்துல தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு டைம், ஒரு நேரத்தை வச்சிருக்கிறேன் நானு. கரெக்டா அது பொய் சொல்லாது, டைம்ல நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சரியான நேரத்துல செய்து முடிப்பார். அவர் தரிசனத்தை என் வாழ்க்கையில சரியா நிறைவேற்றுவார். இப்போ கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. இப்போ 3ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. 1ஆம் வசனத்துல இருந்தானா? ஆ, ஆபக் தீர்க்கதரிசி ஆபகுக் தீர்க்கதரிசி சிகோயோனில் பாடின விண்ணப்பம். பாருங்க, இப்ப பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டான். என்னது? பாட்டு. ஃபர்ஸ்ட் ஒரே புலம்பல், கேள்வி. என்றவரே, என்னப்பா ஏதுப்பா இப்படிப்பா அப்படிப்பான்னு புலம்பனவன் 2வது அதிகாரத்தை வந்து ஆண்டவர் சரியான பதில் கொடுத்துட்டாரு. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க பேசுறதை நிறுத்திட்டு ஆண்டவர் பேச விடுங்க, உங்க லைஃப் எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. யோபு வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்கிறான். அவன் ஒரு பக்கம் புலம்புறான், வந்தவெல்லாம் புலம்புறான், ஆளுக்கு ஒன்று சொல்றான். இவன் கட்சியில வந்து மரணத்தை குறித்து பேச ஆரம்பித்த எத்தனை புலம்பல் யோபினுடைய வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்ல, இடைக்கச்சையை கட்டி ரெடியா இரு, நான் பேசுறேன் கேளு. எவ்வளோ பேசுனீங்க, அமைதியா இரு, நான் பேசுறேன்னு பேச விட்டுறாருங்க. பேச 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 அவனுடைய எண்ணங்கள் மாறுகிறது. அவன் எதிர்காலத்தை பார்க்கிறான். தேவரீர் நீ சகலத்தையும், இதுவரைக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை வாயிலிருந்து சொல்றான். நீ செய்ய நினைத்தது. இந்த வார்த்தைக்கு அப்புறம் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றங்க. ஹல்லேலூயா. அதுதான் இங்க ஆபகுக் வாழ்க்கையில் நடக்குது. பல கேள்விகளோடு இருக்கிறான். ஆண்டவர் பதில் தராரு. இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டான். என்னது? இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை என்ன? வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நீ வெளிப்படுத்தினதே நான் கேட்டேன். நீ வெளிப்படுத்தினதே நான் கேட்டேன். ஹலோ, ஆண்டவர் வெளிப்படுத்ததை கேட்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டோட வெளிப்பாட்டை கேட்கணும். அங்கதான் உங்களுக்கு பதில், நல்ல பதில் இருக்கிறது. ஆண்டோட வெளிப்பாட்டை கேட்க தெரிஞ்சிருக்கணும். வெளிப்படுத்தினதை கேட்டேன். வாசிங்க. எனக்கு பயம் உண்டாயிற்று. பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். 17 இருந்து வாசிங்க. 3:17. அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்வெளிகள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் கேள்வி கேட்டேங்க, பதில் சொன்ன, அதெல்லாம் தூக்கி முடிச்சுட்டு இப்ப நான் சொல்றேன். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளிலே கனியேற்று போனாலும், ஒளிவு மரங்கள் பலன் கொடாமல் போனாலும், எல்லாம் சொல்லிட்டே வரேன். இதெல்லாம் ஆண்டவரே, இதெல்லாம் என்னை சுத்தி நடக்குது, எனக்கும் நடந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் எது ஒண்ணா நடக்கட்டும். எத்தனை இழப்புகள் நஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன்னா எனக்கு தெரியும், அவர் என்னுடைய பலனா இருக்கிறார். அவரின் கால்களை யாருக்குன்னு நடக்கிறதுல 2வது விஷயம், அவர் தான் என்னுடைய பலன். அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவங்க வசனத்தை கேட்கல, அதெல்லாம் அவங்க அப்படி இருக்கிறாங்க. அதை பற்றி கவலைப்படுறது முக்கியம் இல்லை. என்னை குறித்த திட்டம் தேவன். என் ஸ்ட்ரென்த், என்னுடைய பலன் என்னுடைய ஆண்டவர். அவர் என்னுடைய காலை என்ன பண்றாரு? மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில நடக்க பண்ணுவார். இங்க பாருங்க, அத்தி மரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், இதெல்லாம் வந்து அத்தி மரம், திராட்சை தோட்டம், தோட்டத்தில் செடிகள் இருக்கு, ஒலிவ மரம். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அவரு ஜெபம் பண்ண அங்கிருந்த ஒலிவ மரம் ஒன்றும் இருக்கு. இன்னும் 2000 வருஷமா ஒரு ஒலிவ மரம் இருக்குதான். அப்ப அந்த ஒலிவ மரம் பலன் கொடுத்துட்டே இருக்குது. நீண்ட கால ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அத்தி மரமும் சீக்கிரமா அழியாது.
இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 6 சீசன். அதுக்கு வருஷத்துக்கு ஒரு சீசன் தானே வரும். தர்பூசணிலாம் எப்போ சாப்பிட்றோம்? நம்ம பிப்ரவரி மாதம் சாப்பிட்றோம், ஏப்ரல் மாதம். சில கனிகள் சில மாதம் தான் கிடைக்கும், சில காலத்தெல்லாம் கிடைக்கும் இல்லையா? இது ஒரு வருஷத்தில் 6 முறை இதனுடைய சீசனு. அப்போது அந்த அத்தி மரம் நட்டா பலன் கொடுத்துட்டே இருக்கும். திராட்சை தோட்டம் இருந்தால் அது பலன் கொடுத்துட்டு இருக்கும். ஒளிவு மரம் பலன் கொடுத்து, அதாவது நிரந்தர ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் என்னை விட்டு போனாலும் அப்படி இல்லையா? இதெல்லாம் ஆரோக்கிய ஆசீர்வாதங்கள் வேற. என்னது? ஒளிவு மரம் உடம்புக்கு ரொம்ப ஒரு சத்தான ஒன்று. அத்தி மரம், அத்திக்கனிகள், திராட்சை இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான ஆசீர்வாதங்கள். அதுவும் நிலையான நீடித்த நாட்களாய் நமக்கு ஆசீர்வாதங்களை கொட்டுகிற ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த அத்தி மரமும் ஒளிவு மரம் திராட்சை செடியும். அதுவும் பலனிட்டு போனாலும், அப்படியே எனக்கு நஷ்டமானாலும், அப்புறம் சொல்றாரு, அப்புறம் வயல்களிலே தானியம் விளையாமற் போனாலும். இது விளைவிக்கிறதா இருக்கிறது. இது தினந்தோறும் சில அடிக்கடி வருகிற வருமானங்கள், ஆசீர்வாதங்கள், பிழைப்புக்கு வேண்டியவைகள். அது நிரந்தரமான ஆசீர்வாதம், எப்போதும் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். இது வயல்களிலே தானியம் என்று விளையாமற் போனாலும். இது இந்த மாதிரி வருமானம் ஸ்டாப் ஆனாலும். ஹலோ, சம்பளம் கொஞ்சம் கம்மியா வந்தோன்னா ஒரு மாதிரி ஆயிரும். போன மாதம் ஓட்டியெல்லாம் செஞ்சு கொஞ்சம் இந்த மாதம் ஓட்டியும் வரல, ஒரு மாதிரி டல் ஆயிரல. இங்கே பாருங்க ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது வயல்களிலே தானியம் இன்று போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும். இதுதான் ஒரு ஸ்டேட்டஸ். அந்த காலத்துல ஒரு மனிதனுடைய ஸ்டேட்டஸ் இதுதான். கேட்பாங்க, எத்தனை ஆடுகள் இருக்குது? நீங்க யோபின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருந்தது இல்லையா? அது அவங்களுடைய ஸ்டேட்டஸ். அவங்க இவ்வளோ ஆடு இருந்தது தான் பெரிய ஆள். நிலத்துக்கெல்லாம் அப்போ மதிப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிலம் எங்கே வேணால் காலியாக கிடைக்கும், யார் வேணால் வீடை கட்டிக்கலாம். நிலம் ஒரு மேட்ரே இல்லை. இன்றைக்கிப்பா எனக்கு இவ்வளோ ஏக்கரா இருக்குன்னா இன்றைக்கி சொன்னோம்னா 4 கிரவுண்டு வச்சுருந்தா நம்ம பெரிய ஆள் இன்றைக்கி இல்லையா? அது 40 லட்சம் 30 லட்சம் போயிட்டு இருக்கு. அதை வாங்க முடியல. நான் அன்றைக்கி பெரிய இடங்கள் இருக்கும், யார் வேணா எங்கே வேணால் கட்டிக்கலாம். அது லேண்டுக்கு வேல்யூவே இல்லை. இப்போ லேண்டுக்கு எத்தனை ஆடுகள் இருக்கிறது, எத்தனை மாடுகளை வைத்திருக்கு, அதை வச்சு தான் இவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும். இப்போ ஒரு ஸ்டேட்டஸ், அவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குற அந்த காரியங்கள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போனலாம். அப்போ பார்த்தா இந்த கால ஆசீர்வாதங்கள், அனுதின ஆசீர்வாதங்கள், அவனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் உடைக்கப்பட்ட ஒன்றுமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. இது நல்லா நடந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்குள்ள களி கூறுவேன், மகிழ்ச்சியா இருப்ப சொல்லிட்டு அப்புறம் வராரு 3:19 வாசிங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் ரொம்ப முக்கியமான ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான நம்பிக்கை. நம்ம ஸ்ட்ரென்த் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அந்த ஸ்ட்ரென்த்ல நிக்கணும். நம்ம பவுல் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? என் பலனும் அவர் தான், என்னை பலப்படுத்துகிறவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு நான் என்னால் முடியும்னு சொல்லலை, என்ன ஸ்ட்ரென்த் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் உண்மையான பலன். அந்த பலத்தில் நான் எதோ ஒன்றா செய்வேன். அப்போது அவனை பிடிச்சி அடின்னு அடித்து நொறுக்கி ரத்தம் சொட்ட சொட்ட காலை தூக்கி தொழு மரத்தில் ஜெயிலில் போட்டுறாங்க இருட்டறில. இவ்வளோ செஞ்சோம். இவர் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. அவர் அந்த சிறைச்சாலையில ரத்தம்லாம் அவர் ஊற்றிட்டு இருக்கு, அடி காயங்கள் வலிகள் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. அவர் காலை தூக்கி மேலே தொங்க விட்டு இருக்கிறாங்க. பாட்டு வருமா? வரும். யாருக்கு தெரியுமா? கர்த்தரின் பலன் என்று நினைக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணாலும் கர்த்தர் பலனை கொண்டு நான் நினைச்சதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. என்னை கொண்டு கர்த்தர் என்ன திட்டமிட்டு இருக்கிறார், அதை நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய அறிவு என்னன்னா, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்கிட்ட என்ன இருக்குன்றது இல்லை, என் ஸ்ட்ரென்த் அவர் தான். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? நாங்கள் நிற்கிறேன், நான் ரொம்ப நல்லா பேச தெரியும், பாட தெரியலாம், நான் அவங்க அதை நிற்கல. நிச்சயமாக எனக்கு பேச சரியாக தெரியாது,
பாடவும் தெரியாது. இங்கே நிற்கிறேன்னா உண்மையில கர்த்தருடைய பலத்தில் நிற்கிறேன். ஹல்லேலூயா. நான் எப்பவும் அதை நினைப்பேன். நான் விசேஷித்தமானவன் அல்ல, விசேஷித்த காரியங்கள் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல நான் நிற்கிறது என் தேவனுடைய பலத்தினால் நிற்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. அவருடைய பலன் இருந்தால் நீங்கள் எது வேணால் செய்யலாம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு நன்றாய் அறிந்திருக்க வேண்டியது உங்க ஸ்ட்ரென்த்து, உங்க பணமோ படிப்போ அறிவோ அந்தஸ்தோ பதவியோ கிடையாது. உண்மையான ஒரு தெய்வ மனிதனுடைய ஸ்ட்ரென்த்து தேவன் தான். ஹல்லேலூயா. அப்போ இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என் பலன் கர்த்தர். இதெல்லாம் என்னாச்சு ஏதாச்சும் அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் என் பலனா இருக்கிறார். அவரு பலனா இருக்கு. இதெல்லாம் எல்லாம் என்னை விட்டு போனாலும் அவர் என்னுடைய பலனா இருக்கிறாரு. என்ன சொல்லு, என் கால்களை மான்கால்களை போலாக்கி மான்கால்களை போலாக்கி. இன்னும் மான்கால் தான், சிங்க காலெல்லாம் சொல்லக்கூடாதா? புலி காலெல்லாம் சொல்லக்கூடாதா? இவனும் மான்கால். ஆண்டவர் வேதத்தில் ஒவ்வொரு பறவைகளும் சில மிருகங்களை குறிப்பிடுகிறாருன்னா அதனுடைய ஒரு விசேஷ தன்மை இருக்கு. எறும்பு பற்றி பேசுகிறாரு. எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்க. எறும்புக்கிட்ட அநேக விசேஷ கிரைகள், தன்னை விட பல மடங்கு பலமுள்ள வெயிட்டு தூக்குமா அது இல்லையா? அதுக்கு பயங்கரமாக சுறுசுறுப்பாக இருக்கும். அப்போது சின்ன ஜந்துவாக இருக்கிறது. குழி முசல்களை பாருங்கள், அது கண்மலையில் மலை வீடு கட்டு தான். கழுகை பாருங்க, அதுக்கு ஒரு விசேஷமாக சிறப்பு இருக்கு. இப்போ மான்கள் என்ன சிறப்பு? ஏன் மான் காலை போல் ஆக்கணும்? அப்போ ஏதோ ஒரு சிறப்பு இருக்குல்ல, அதை நமக்கு தெரியணும் இல்லையா? தெரியணுமா இல்லையா? அப்போ தான் அந்த மான் கால்களுடைய மகிமை நமக்கு தெரியும். இந்த மான் காலுக்கு இருக்கிற மான்கள் எப்பவுமே இருக்கிற குணாதிசயம் என்னன்னா, அதுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். ஒரு பயமும் எச்சரிப்பு தன்மையும் இருக்கும். எப்போ தண்ணி குடிக்க போகும்போது எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. எந்த மிருகம் நம்ம குறி வைத்து கொண்டு இருக்கிறது, எப்போ அது துரத்தும், எப்போ அது கையில் பிடிபடுவோன்னு அதுக்கு தெரியாது. அப்போது அதுக்கான சத்துரு எந்த நேரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு நல்லா தெரியுது. ஹலோ, உங்களுக்கும் சத்துரு ஒருத்தர் இருந்துட்டு இருக்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? உங்களை எப்படி கவுக்கலாம் இல்லையா? எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி தெரிந்து கொண்டு இருக்கிறான். எப்படியாவது உனக்கு எடுத்து போட்டுடணும், எப்படியாவது உன்னை அழ வச்சிடணும். நல்லா கவனிங்க, பிசாசனுடைய அந்த இதுவெல்லாம் புரிஞ்சுக்கணும். தந்திரங்களை உன்னை அழ வைக்கணும், கதற வைக்கணும், என்ன கவலைப்படணும், பலவீனப்படணும், சோர்வடையணும், நொந்து போகணும், மூளையில் உட்காரணும். இதெல்லாம் பிசாசனுடைய வேலை. யாவ மாட்டணும், ஏதோ ஒன்று போட்டு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், கொல்லவும் அழிக்கவும் வருகிறவனாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போது இந்த மானுக்கு எப்பவுமே ஒரு விதமான பயமும் எச்சரிப்பு தன்மையும் இருக்கும். எந்த நிமிஷத்தை ஓடுவதற்கு ரெடியாக இருக்கும். ஓடுவதற்கு ரெடியாக இருக்கு. நிமிஷத்துக்கு டக்குன்னு அப்படி துள்ளி கொடுத்து ஓட ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு எச்சரிப்பும் பயமும் கலந்த அந்த ஒரு வாழ்க்கை அந்த மான்களுக்கு இருக்கிறது. நமக்கு தேவ பயம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு எச்சரிப்பு என்பது ஜாக்கிரதை உள்ள வாழ்க்கை. எப்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்பொழுதும் எச்சரிக்கணும். எப்பவும் ரெடியாக இருக்கிறது தான் அது எச்சரிப்பு. எப்போ எதையும் எந்த நேரத்தில் எது ஒன்று நடக்கலாம், நான் எல்லாத்துக்கும் தயாராகிறேன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட எதிரி வந்தாலும் நான் அந்த இடத்துல வந்து தப்பித்து ஓடுவதற்கு தயாராக இருக்கு. அதில் மாட்டிக்கொள்ள மாட்டேன். பிரச்சனைகளில் நம்ம நேரடியாக போய் மாட்டிப்போம் இல்லையா? பிரச்சனையை கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டில் காப்பியெல்லாம் கொடுத்து, அது பிரச்சனைன்னு தெரியாது. அது வந்து பிரச்சனை வீட்டில் உண்டு பண்ணிட்டு போயிடும். நம்ம என்ன பண்ணோம், அது பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. அது காபி சாப்பிட்றியா, பிஸ்கட் சாப்பிட்றியா, டிஃபன் தான் சாப்பிட்டு போயேன், அதை உட்கார வச்சு அது பேசுகிறதெல்லாம் கேட்டு நம்ம ஏதோ நினச்சிருப்போம். அது வந்து போன பிறகு தான் கதையை மாறிடும். குடும்பத்தில் நம்ம பிரச்சனை நம்மளா மாட்டிக்கிறது. பிரச்சனை மாட்டிக்கிறதுல பிரச்சனை பார்த்து விலகிக்கணும். ஹல்லேலூயா. அந்த நிமிடத்தில் அந்த புலியையோ சிங்கத்தை அந்த நிமைக்க நேரத்தில் பார்த்து அடுத்த நிமிடத்தில் அது இங்கே இருக்காது. இது நமக்கு தேவையில்லை, இந்த உடனே அங்கேருந்து கிளம்பிடும். அப்போது இந்த மானுக்கு ஒரு பயமும் ஒரு எச்சரிப்பு தன்மையும் இருக்கிறது. நமக்கு கடவுள் பயம் இருக்கணும். ஹல்லேலூயா. கடவுள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். கடவுள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் எதை நம்ம தேவையில்லாத மாட்டிக்கிறது, ஒரு பிரச்சனையில் போய் நம்மளை போய் தலையை கொடுக்கறது நமக்கு தேவையில்லை. நமக்கு போக வேண்டிய ரூட்டு வேறு, நம்ம செய்ய வேண்டிய வேலை வேறு, நம்ம பேச வேண்டிய காரியங்கள் வேறு, செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் வேறு. தேவையில்லாதெல்லாம் போய் பூந்துட்டு நம்ம நாட்களையும் நம்முடைய நேரத்தை வீணடித்து வாழ்க்கையை வீணடித்து நம்ம போக வேண்டிய அந்த இலக்கை அடையாமல் பாதியிலே நம்முடைய நாட்களை முடித்து கொள்வதை விட்டு மான்களைப் போல எப்போதும் ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும்.
வீணான காரியங்களை மாட்டிக்கொள்ளாம ரெடியா இருக்கணும் ஓடுவதற்கு. அதே நேரத்துல கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பயமும் அச்சமும் அதுக்கு இருந்து கொண்டு ஒரு எச்சரிக்கையோடு இருக்கிற வாழ்க்கையை அது வாழ்ந்து கொண்டு இருக்கு. எப்பவுமே எந்த நிமிடத்துல அது ரொம்ப தயாரா இருக்கும் அந்த இடத்தை வந்து தப்பிக்கொள்வதற்கு. மான்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கு. அது மாத்திரமல்ல, அது துள்ளி தாவும். பல ஆறுகளை தாண்டும், பல கால்வாய்களை தாண்டும், ஒரு கல்லுல இருந்து இன்னொரு கல்லு தாண்டும். அப்படியே அப்படியே இன்னொரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்துக்கு அப்படியே தாவக்கூடியதா இருக்குது, தாவி ஓடக்கூடியது. ஏன்னா அப்படிப்பட்ட கால்கள் அது கொடுத்துருக்கிறார் இல்லையா? நடக்காம அப்படியே வந்து தாவி இன்னொரு இடத்துக்கு போகும். இது எதை குறிக்கிறதுனா, நம்ம ஒவ்வொரு எல்லையை தாண்டி தாண்டி அழகா போயிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நடந்து போறதில்ல, அப்படியே தாண்டி தாண்டி இந்த எல்லையிலிருந்து அடுத்த எல்லை, அடுத்த எல்லையிலிருந்து அடுத்த எல்லைக்கு குறுக்க யாரும் வந்தாலும் டை வச்சு போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. இலக்கை சீக்கிரத்தில் அடைவதற்கு இந்த தாவி குதித்து ஓடுவது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா இடத்துல காலை வச்சு நடக்கிறதில்ல, எங்க கேட்கணும் அங்க வச்சு டக்குன்னு தாண்டி போய் துள்ளி குதித்து பெரிய ஒரு காட்சியை பார்த்து மான்கள் அப்படி தாவி ஒரு ரோட்டை இந்த பக்கம் அந்த ரோட்டை அவ்வளோ தூரம் தாவி அப்படி தாவுறது பார்க்குறோம். எவ்வளோ தூரம் தாங்குது. நான் குறுக்க வாகனங்கள்லாம் வருது, இது அப்படி இந்த ரோட்டில் இருந்து அப்படி வேகமா அப்படியே அந்த பெரிய ரோட்டை துள்ளி அப்படியே தாவி அந்த பக்கம் போயிடுது. அப்போ தாவக்கூடிய அந்த கால்களுக்கு ஒரு பலன், கால்களுக்கு ஆமா, அது எப்பவும் ஆயத்தமா இருக்கிற அந்த கால்கள் ஆயத்தமா இருக்குது. அது மாத்திரமல்ல, அது ஒரு இது இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இவர் எப்படி சொல்றாருன்னா, இவர் அந்த மலை பிரதேசங்கள் இருக்கிற ஒரு ஊர் தான் இஸ்ரவேல் தேசம். அங்க இருக்கிற தீர்க்கதரிசி தான். அங்கு அவரு அந்த மான்களை பார்த்து தான் அதெல்லாம் எழுதுகிறார். மான்களை பார்த்து தான் எழுதுகிறார். அதோட இன்னொரு தன்மை என்னன்னா, இந்த கல்லுங்க நிற்குது, அங்கங்க கல்லுங்க இருக்குல்ல, அதில் ஏறி நிற்கும் அந்த கல் அப்படியே ஷேக் ஆகுதுன்னு வச்சுங்களேன். கல் ஷேக் ஆகுமா, இது பேலன்ஸ் பண்ணி நிற்குமா? ஹலோ, ஒரு கல் மேலே ஒரு கல் வச்சு நம்மளால நிற்க வைக்க முடியுமா? ஷேக் ஆகும்ல. அந்த மாதிரி அந்த கல் ஆடும். ஆனால் கல் மேலே நிற்கிற அந்த 4 காலையும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸாக இந்த மான்கள் நிற்குமா? அப்படின்னா நான் நிற்கிற இடம் ஆட்டம் கொடுத்தாலும் நான் ஆட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் இருக்கிற சூழ்நிலையில ஒரு அசைவு ஏற்படுகிறது, என்ன பண்றதுன்னு புரியல. எல்லாமே ஆடுது, எல்லாம் மாற்று மாதிரி ஏதோ ஷேக் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நான் ஷேக் ஆக மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. நான் இருக்கிற கல் ஆடினாலும், நான் இருக்கிற சூழ்நிலைகளை பெரிய மாற்றங்கள் வந்தாலும், விழுகிறது போல் இருந்தாலும் நான் விழப்போவதில்லை. நான் பேலன்ஸ் பண்ணி நிற்பேன். அப்படிப்பட்ட கால்களுக்கு நம்ம கூட நிற்க முடியாது. இந்த கல் மேலே ஷேக்கான விழுந்துருவோம். ஆனால் அந்த மான்கள் உள்ளது அப்படியே பேலன்ஸ் பண்ணி நிற்குமா? அதோடைய ஸ்பெஷல், அதோட சமனான பாதை இருக்குல்ல, தரை தளம் கரெக்டாக இருக்குதுல்ல, மேடு பள்ளம் இல்லாமல், அதில் படுவேகமாக ஓடுமா? சரியான பாதை கிடைச்சுன்னா அதோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரியான ரூட்டு கிடைச்சுன்னா வேகம் எடுத்துக்க ஆரம்பிச்சணும். ஹல்லேலூயா. எங்க மெல்லமா போகணும், எங்க தாவணும், அதெல்லாம் வேற. ஆனா சமனான பாதை ஒன்று கிடைக்குது பாருங்க, ஒரு நேர் பாதை கிடைக்குது இல்ல. அங்க நீ யோசித்து உட்காந்து பேசிக்கிட்டு மொல்லமா நடக்கிற இடம் இல்லை, அது வேகமாய் ஓடக்கூடிய இடம். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு சிறந்த பாதையை தேவன் காட்டும் போது அதுல நீ வேகம் எடுத்து ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் மான்களுடைய கால்கள். அங்க யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உனக்கு சரியாய் நடப்பதற்கு ஓடுவதற்கான சிறப்பான பாதையை காட்டியிருக்கிறார் ஆண்டவர். எனக்கு நல்ல ஒரு வழியை காமிச்சிட்டாரு. ஒரு சிறப்பான பாதை காட்டுதுன்னா தைரியமா வேகமா இதெல்லாம் தொடர்புன்னு சொல்லி வேகமா தொடர்ந்து போனோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த மான் கால்களை போலாக்கின என்ன அர்த்தம்னா, இந்த மான்களுக்கு விசேஷ தன்மை நமக்கு உண்டாகிறது. இந்த மான் கால்களை போல என் கால்களே ஆண்டவர் உண்டாக்கி என்னை உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்கள். நீங்க புலி சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மலைக்கு உச்சிக்கெல்லாம் போகாது. பெரிய பெரிய மிருகங்கள் மலை உச்சியில் போய் வேட்டையாடாது, மலைக்கு கீழே தான் வேட்டையாடி இருக்கும். மான்கள் தாவி தாவி உயரமான ஸ்தலங்களிலே அங்கே நடக்க பண்ணுவார். ஒரு ஆபத்து இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில வசனங்களை மலைகளில் ஒரு வாசம் பண்ணுகிறாரா,
தேவ சந்நிதியிலே உருவாடுகிற ஒரு அற்புத அனுபவம், உன்னத அனுபவம். ஹல்லேலூயா. எதிரிகள் உன்னை தாக்க கூட முடியாத ஒரு இடத்துக்கு உன்னை உன்னதமான நிலைக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. எதிரிகள் உன்னை பார்க்க கூட முடியாது, அவள் ஹைட்ல நீ இருப்ப, அந்த அளவுக்கு உன்னை உயர்த்திடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உயரமான ஸ்தலங்களில உன்னை நடக்க பண்ணுவார். உன்னை அழிக்கணும், உன்னை கவுக்கணும்னு நினைச்சவெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கணும். ஐயோ இவ்வளவு உயரத்துக்கு போயிட்டானே, அவன் உன்னை பார்க்க கூட முடியாது, அந்த அளவுக்கு நிமிர்ந்து தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒருத்தனை உங்களுக்கு வேதத்திலிருந்து காட்டுறோம் பாருங்களேன். ஆதியாகம புத்தகத்தில் இருக்கலாம் 37ஆம் அதிகாரம் 20 வசனத்தை மட்டும் வாசிப்போம். நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு இந்த குழியின் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். பாருங்கள், பாருங்க, ஒரு சொந்த அண்ணன் தம்பிகள் பாருங்க, ஏதோ ஒரு சொப்பனை கண்டு நான் உங்களை விட மேலே வருவேன்னு அந்த சொப்பனத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சொப்பனத்தை சொல்லிட்டான். அதுக்காக பொறாமைப்பட்டு ஒரே தகப்பனுக்கு பிறந்த அண்ணன் தம்பிகள் இளைய மகனாகிய இந்த யோசேப்பு எப்படி இவனுடைய தரிசனம் நிறைவேறும்னு சொல்லி என்ன வாசித்த 2 வசனத்துல தரிசனம் வாசிக்கலாமா? அது மறுபடியும் 2-3 ஆபகுக்கு குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு ஒரு இருக்கிறது. தரிசனத்தை கொடுத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. தரிசனம் எப்படி நிறைவேறும்? இதான் அவங்க கேள்வி. இவன் என்ன பண்ணலாம்? காலி பண்ணிடலாம். எப்படி நடக்கும் பார்க்கலாம். தரிசனத்தை கொடுத்தவர் அவர் அல்லவா? ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்தவர் அவர் அல்லவா? இது தேவனுடைய வார்த்தை அல்லவா? நீ அதை நம்புற இல்லையா? அது உனக்கு நிச்சயமா நடக்கும். அது எப்படி நடக்கும்னு போல சொல்லலாம். இது எப்படியா நடக்கும்? வாய்ப்பு இல்லையா சொல்லலாம். இல்ல, சொன்னவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. தரிசனத்தை கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. இவனை குழியில தள்ளி கொண்டுட்டா இது எப்படி நடக்கும் பார்க்கலான்னு சொல்லி குழியில தள்ளுறாங்க. திடீர்னு தூக்குறாங்க. அவன் நினைச்சிருப்பான், அவனுக்கு புரியாது. பரவாயில்ல, நம்ம அண்ணனுங்க கொண்டுலாம்னு நினைச்சாங்க, இப்போ பரவாயில்ல திருந்திடாங்க போல, நம்ம குழியிலிருந்து தூக்குறாங்கன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருப்பான். தூக்கி மீதியான கையில் கொடுக்குறாங்க. ஒரு ரேட்டு போட்டு வித்துடுறாங்க, 20 காசு. 20 ஆமாம். இயேசுவை எத்தனை காசுக்கு கட்டி கொடுத்தாங்க? இப்போ அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக தெரியுது. எது தெரியுதில்ல? யூதாஸ் 30 காசுக்கு இயேசுவை வெள்ளி காசு காட்டி கொடுத்தான்னு உலகத்துக்கு தெரியும். உலகத்துக்கு பைபிள் படிக்காதன்னு கூட தெரியும் இல்லையா? யூதாஸ் இயேசு தெரியுதில்ல, யூதாஸ் நல்லா தெரியும். யூதாஸ் ஆமாம் நல்லா தெரியும். 20 காசுக்கு வித்துடுறாங்க, வெள்ளி காசுக்கு. அவன் கொண்டு போய் போத்திபாரன் எகிப்தில் ஒரு பெரிய ஆளுகிட்ட வித்துடுறான். மறுபடியும் போய் அவன் நினச்சப்ப, என்னடா கோயிலில் போட்டாங்க, தூக்குனாங்க, தப்பிச்சோன்னு நினச்சான், இன்னொருத்தர்கிட்ட அடிமையாக வித்துட்டாங்க. சரி, அங்கேருந்து இன்னொருத்தருக்கு அடிமையாக வித்துட்டாங்க. அங்கே போனா அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, அங்கே ஒரு தப்பு செஞ்சான்னு சொல்லி அவனை திரும்பி சிறைச்சாலையில் போடுறாங்க. தரிசனம் கொடுத்தவர் தேவன், கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தனாரு, கூடவே வருவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு இல்லையா? ஆண்டவர் கூடவே பயணம் பண்ணிட்டே வர்றார். ஹல்லேலூயா. அதை நிறைவேறுவதில் அவன் கூடவே வருகிறான்னு சொல்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், தரிசனம்னு ஒன்று பெருசாக நீங்கள் யோசிக்க தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைச்சா அதை தரிசனமாக எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் கூட வருவார். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்று வரைக்கும் ஆண்டவர் உங்க கூட வருவார். அதையே நீ தரிசனமாக எடுத்துக்கொள்க. அப்போது கூட வந்துட்டே இருக்கிறார் யோசேப்பு. கூட எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. யோசேப்பு நினைச்சு பார்க்கல. நம்பிக்கை துரோகம், சொப்பனத்தை வெளிப்படுத்து, கூட இருக்கிறவங்களை உதவி செய்கிறான். அவனும் மறந்து போகிறாங்க. ஒரு நாள் அதிகாலையில் எழுந்தவனை கூப்பிட்றாங்க. அவனுக்கு தெரியாது எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு. தெரியுமா? இனி என் வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுது, இன்று தான் அது அந்த தரிசனம் நிறைவேறுகிற ஒரு நாள்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 41ஆம் அதிகாரத்துல 38 45 வசனங்களை வாசிக்கலாம். 41 38 வாசிங்க. 45. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொரு உண்டோ என்றான். இது வரைக்கும் அவனை தள்ளப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், கீழே குழியில தள்ளினாங்க, அவமானப்பட்டான், இதெல்லாம் நடந்துட்டு இருந்து. இப்போ இங்க வாசிக்கிற வசனங்களை கொஞ்சம் கவனிங்க. இது தான் உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவது. ஹல்லேலூயா. வாசிங்க.
பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, ம், தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் ம். உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொரும் இல்லை. பாருங்க, இவனுக்கு இருக்கிற இந்த ஞானமும் அறிவும் இது வரைக்கும் யாருக்கும் தெரியல, இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தினா உனக்கு எப்படி என்ன நடக்கணும் அவருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகம் உன்னுடைய அறிவையும் புத்தியும் உனக்கு இருக்கிற திறமையும் கவனிக்காம விட்டுறலாம் இல்லையா? அவங்க வீட்டுல கூட உன்னை பத்தி பெருசா பேசாம விடலாம். உனக்குள்ள இருக்கிற அற்புதமான தாளந்துகளை எங்க கொண்டு போய் நிறுத்தி உன்னை உயர்த்துவாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. அவர் பெரிய ராஜாவுக்கு தெரிகிறது, கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு தெரியல, தகப்பனுக்கு தெரியல, மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியல. ஒரு தேசத்தின் ராஜாவுக்கு தெரிகிறது, யோசேப்பு ஒரு தேவ ஆவியை பெற்ற மனிதன். ஹல்லேலூயா. வாசிங்க அதை. என் அரண்மனை அதிகாரியாக இருப்பாய். ஆ, உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். ம், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிடத்தில் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். ம், பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, பொன் சரபணியை அவன் கழுத்திலே தரித்து, தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஒரு பக்கம் அல்லேலூயா, ஒரு பக்கம் ஆமென், கர்த்தர் நல்லவர் நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லி இருக்கணும். ஹலோ, சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் தூங்குற மாதிரி அசைறாரு, ஒருத்தர் எதையோ யோசனையில இருக்கிறாரு. வசனத்தை கவனிங்க, அதுல ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கீழே இருந்த தாழ்வில் இருந்த ஒரு மனிதனை உன்னதங்களிலே நடக்க பண்ணுகிற ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். குழியில தள்ளப்பட்டான், விற்கப்பட்டான், அடிமையாக்கப்பட்டான், செய்யாத குற்றத்துக்கு அவனே சிறைச்சாலையில போட்டாங்க. நம்பிக்கை துரோகம் எல்லாம் நடந்தது. ஆனாலும் தரிசனத்தை கொடுத்தவர் குறித்த நாளில் அதை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. இப்ப உன்னதங்களில் நடக்கிறதுனா என்ன? நம்மள எல்லாரும் போக்கஸ் பண்ற நிலைக்கு உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. வாழ்ந்த யோசேப்பு வாழணும் அப்படி சொல்லணும். அந்த யோசேப்பு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவனை போக்கஸ் பண்ணி பார்க்கிற அளவுக்கு உயர்த்துகிறார். அதுதான் உன்னதங்களில நடக்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா. இதுவரை அவன் எங்க இருந்தான் தெரியாது, ஜெயில இருந்தான், குழியில இருந்தான், அடிமையா இருந்தான். யோசேப்புனா உலகத்துக்கு யாருன்னு தெரியாது. இன்றைக்கு யோசேப்புனா தெரியும், உலகத்துக்கு தெரியும். எகிப்து தேசத்துடைய அதிபதியா இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப எப்படி அமெரிக்க தேசத்துடைய அதிபதி உலகத்துக்கு தெரிகிறது போல் அன்றைக்கு அப்பெரிய தேசமாய் இருந்தது இந்த எகிப்திய தேசம். அன்றைக்கு அந்த தேசத்தின் அதிபதி யோசேப்பு என்றான். உலகத்துக்கு தெரியத்தக்கதான் அவருடைய பெயரை பெருமைப்படுத்தினார். அதுதான் உன்னதங்களில நடக்க பண்றது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வருஷத்துல நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உன்னதமான பதவிகளை தெய்வம் தரப்போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் நடை மாறப் போகிறது. ஹல்லேலூயா. உன்னதங்களில் நடக்கும்போது உன் நடை ஸ்டைல மாறிடும், உன் பேச்சு மாறிடும். உன்னதங்களில் நடக்கிறதுனா அவனுக்கு ஒரு அதிகாரம், முத்திர மோதிரம் கையில போடப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்க போகிறது. அந்த பவருக்கு எல்லாமே கீழ்ப்படிந்தாகணும். கீழ்ப்படிந்த சொல்லுக்கு கீழ்ப்படியாத ஒருத்தர் இல்லாத ஆண்டவர் அப்படி உங்களை உயர்த்த போகிறார். உங்களை முதன்மை அதிகாரிகளாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் தலையை உயர்த்த போகிறார். இப்ப மற்றவர்கள் கவனிக்கத்தக்க நிலையில் இருக்கிறதா உன்னதங்களில் நடக்க பண்றது. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற நிலையில ஒரு பவர்ல கொண்டு போய் வைக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நாம் அந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொண்டு விடுகிற பதவி. ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு யோசேப்பினால எகிப்து தேசம் மாத்திரம் இல்லைங்க, அன்றைக்கு எல்லா நாட்டிலிருந்தும் தானியங்களை கொள்ள முடியா யோசேப்பின் இடத்துல வந்தாங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு கிட்ட வந்தாதான் கிடைக்கும். ராஜா கூட ஒண்ணும் இல்லை. ராஜா சொல்லிட்டார், எனக்கு ஒண்ணும் தெரியல, நீ பாத்துக்கப்பா. யாரா இருந்தாலும் யோசேப்பு கிட்ட தான் வரணும். மற்ற தேசங்கள், மற்ற நாடுகள், மற்ற ஜனங்கள் எல்லாரும் பிழைக்க வேண்டும் என்றால் இந்த யோசேப்பின் இடத்தில் வர வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அநேகர் உன்னை தேடி வருவார்கள். அவர்கள் பிழைத்துக் கொள்ளும்படியாய், அவர்கள் வாழ்க்கையில நன்மை பெற்றுக் கொள்ளும்படியாய் அப்படிப்பட்ட உயரத்துல தேவன் உங்களை உன்னதங்களே நடக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே புடிச்சுக்கணும் கண்டிமா. ஆமாண்டவர், அப்படி உங்க கண்ணில் பார்க்கணும்.
ஆவிக்கிற கண்கள் உங்க வாழ்க்கையின் முன்னாடி நடக்க போகிறத பார்த்து, ஆமாண்டவரை எனக்கு நீங்க செய்ய போறதுக்கு நன்றின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆடுகளின் பின்பாக தெரிந்த தாவீது உன்னதங்களில் நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. மான் கால்கள் போல ஓடுற எதிரியை துரத்திட்டே இருக்கிறாங்க. இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் தாவி தாவி எதிரிகள் துரைத்து கொண்டு இருக்கிறாங்க. சவுல் அவனை விடுறதா இல்லை. அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் அப்படி டைவழிச்சு போயிட்டே இருக்கிறான். அவனை ராஜாவாக அபிஷேகித்து அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த சிங்காசனத்தில் ஒரு நாள் அமர பண்ணினார். ஹல்லேலூயா. அதுதான் உன்னதங்களிலே நடக்க பண்ணுவது. ஹல்லேலூயா. உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்றது அதுதான். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவர்த்தையும் தேவனால உன்னதங்களிலே உயரமான ஸ்தலங்களிலே அவரால் நடக்க பண்ண செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் கீழே இருக்கிறேன், வேலையில கீழே இருக்கிறேன், சமுதாயத்துல கீழே இருக்கிறேன், வருமானத்துல கீழே இருக்கிறேன், அந்தஸ்துல கீழே இருக்கிறேன், நீ எதுல வேணா கீழே இரு, உன்னை உன்னதங்களிலே நடக்க பண்ணுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவோம், கர்த்தராகிய தேவன் என்னுடைய பலன். சொல்லுங்க, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை 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 நடக்க பண்ணுவார், நடக்க பண்ணுவார், நடக்க பண்ணுவார். இது உங்களுக்காக சொல்லுகிற தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. எஸ்தர் அப்படியே கோடிட்டு காமிச்சிட்டு போற சிலர் உங்களை எங்க கீழே இருந்து மேலே தூக்குறாரு பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி பிடித்து கொள்ள வந்துப்பட்ட ஒரு அடிமைகளாய் பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த எஸ்தர், தன்னுடைய சித்தப்பானால் வளர்க்கப்பட்ட தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண்ணு தான் எஸ்தர் பாருங்க. பல பெண்கள் வராங்க ராணியை செலக்ட் பண்றதுக்கு, வஸ்தியின் இடத்தை பிடிப்பதற்கு. பல நாட்டில் பல தேசத்தில் பல அழகான பெண்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு விசேஷித்த சாப்பாடு போட்டு கொழுக்கு மொழுக்குன்னு அவங்கள ஆக்கி ஷைனிங் பண்ணி தைலங்கள் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் போட்டு அவங்கள சூப்பராக ஆக்கி எல்லாரையும் கொண்டு வந்து ராஜாவை பார்க்கும்படி வைப்பாங்க. அவ்வளோ பெண்கள் இருந்தாலும் இந்த ராஜாவுடைய கண்கள் எஸ்தர் மேல் படுகிறது. ஹல்லேலூயா. அவள் கிருபை பெற்றவள். அவள் மேல் ஒரு தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். நான் இயேசு ஏற்கனவே அந்த எஸ்தரை பார்த்து விட்டார், அப்புறம் தான் அந்த ராஜா பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு ராஜாவுடைய பார்வை அந்த எஸ்தர் மேல் விழுந்தபடினாலே அந்த வஸ்தியின் இடத்துக்கு அந்த எஸ்தர் வந்தாள். ஹல்லேலூயா. கீழே இருந்தாங்க, உன்னதங்களிலே நடக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உயர்வான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுகிறவர் அவர். நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அண்ணால் எப்போதும் சக்கலித்தி பிரச்சனை. பாவம், அவளுக்கு குழந்தை இல்லை. அதை வச்சு ரொம்ப அவமானப்படுத்துறது, ரொம்ப கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அதையே சொல்லி சொல்லி நோகடிக்கிறது. வேதனை தாங்க முடியல. ஒரு நாள் தெய்வ சந்நிதியில் போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற, ஆண்டவரே, வாய் கூட வெளியே வார்த்தை சொல்ல முடியல, உள்ளத்திலிருந்து உதறு மட்டும் அசையுது. பார்க்குறவங்களுக்கு குடிகாரம் போல தோணுது. உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிற அந்த தெய்வத்தின் பாதத்தில் விழுந்து விட்டாள். ஹல்லேலூயா. அப்படி பாதத்தை பிடித்து விட்டால், நல்ல ஒன்றை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. பாருங்க, அவளுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்து அந்த பிள்ளைய அந்த தேசத்தினுடைய தீர்க்கதரிசியாக, அந்த தேசத்துடைய கடைசி நியாயாதிபதியாக அவனை நிறுத்துறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அந்த சாமுவேல் கிட்ட தான் போய் நீதி கேட்கணும், அந்த சாமுவேல் கிட்ட தான் தீர்க்க தரிசனம் கேட்கணும். ஐயா, நான் போடலாமா, வானவா, எங்க நியாயம் தீருங்க, நான் எங்க போனேன்னா, யாரை கேலி செய்தாலும் அந்த அண்ணாளுடைய மகனிடத்தில் போய் தான் அங்க தீர்வை காணணும். ஹல்லேலூயா. இதுதாங்க உன்னதங்களில் நடக்க பண்றது. இதுதான் உன்னதங்களில் நடக்க பண்றது. அதான் உயர்வான ஸ்தலங்களில் நடக்க பண்றது தான். கீழே அவமானம், நிந்தை, தலை காட்ட முடியல.
உன்னதங்களிலே நடக்க பண்ணுகிற அந்த தெய்வத்தின் பாதத்தை பிடித்து கொண்டார். அந்த பாதத்திலே அவர் கண்ணீரை ஊற்றி விட்டார், இருதயத்தை ஊற்றி விட்டார். அடைக்கலமாய் வந்த அந்த ரூத். அல்லேலூயா. ரூத் நிலைமை பாருங்களா, திரும்பி பாருங்க. தேசத்தை விட்டு வந்து புருஷனும் இல்லை, மாமனாரும் இல்லை, மாமியாரும் விதவை, தானும் ஒரு விதவை. நகமி வரா சொந்த ஊருக்கு, நானும் கூட வந்துடுறேன், உன் கடவுள் தான் என் கடவுள், நீ சாகுற இடத்துல நானும் சாகுறேன். மாமியார் மேலே அவ்வளோ பாசம். மாமியார் மேலே நல்லா சொல்லுங்க, மாமியார் மேலே கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. நான் அவளுக்கு அப்படிப்பட்ட பாசம், அப்படிப்பட்ட. ஆமாம், கூடவே வரேன். இப்போ சொல்லுவீங்களா, அப்பா தயவுசெய்து கிளம்பு, காற்று வரட்டும், நான் என் வேலையை பார்க்குறேன், நீ இந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் போகிறேன்னு நம்ம சொல்லியிருப்போம். அவன் சொல்ல, நீ எந்த பக்கம் போறிய, நான் அந்த பக்கம் இருக்கேன், எங்கே தூங்குறேன் எங்கே தூங்குறேன், நீ எங்கே சாவுறி அங்கே சாகுறேன், உன் கடவுள் தான் என் கடவுள். அந்த எஸ்தரை நினச்சா என் சில நேரத்தில் கண்ணு, இந்த ரூத்தை நினைக்கும் போது உண்மையிலே என் கண் கலங்கிடும். இப்படிலாம் ஒரு பெண்மணிகள் இருப்பாங்களா? படிக்கும்போது சில விஷயங்களை கண்ணை கலக்கி விட்டுரும், அப்படி உருக்கமாக இருக்கும். அவன் போகிறா அந்த புது தேசம், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு வயல்வெளியில் கதிர்களை பொறுக்க போகிறார். சொல்ல போனால் ஒரு பிச்சைக்காரி, என்னது ஆதரவற்ற பிச்சைக்காரி. கதிர்களை அறுக்கும் பொழுது அதில் கொஞ்சம் 1-2 விழுந்து கிடக்கும், அதை போய் பொறுக்கணும். அதை போய் ஒன்று ஒன்றா பொறுக்கி அதை சேர்த்து அந்த கதிர்கள் இருக்கிற நெற்ப மணிகளை எடுத்து அந்த மாதிரி உணவு எடுக்கணும். அப்போ என்ன, அவங்க பிச்சைக்காரர் தான் சொல்லணும். இதுதான் நிலைமை. அந்த வயல்களில் போய் அந்த சின்ன சின்ன விழுந்து போன நெற்கதிர்களை பொறுக்கி கொண்டு அதை பொறுக்கிட்டு வந்த பிழைப்பு ஒன்றும் தெரியாது, புருஷன் இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியாது, யாரோ சிந்தினகரை பொறுக்கிட்டு வரணும், இதுதான் வாழ்க்கை. கொஞ்சம் ரூத்துடைய நிலைமை யோசித்து பாருங்க. அவள் யாரை நம்பி வந்தால் தெரியுமா? அடைக்கலமாக நம்பி வந்தது கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவனை, உன்னதங்களில் நடக்க பண்ணுகிற ஒரு தெய்வத்தை நடை வந்து விட்டார். அல்லேலூயா. போவாஸ் பார்த்தாரல்லோ, இயேசு பார்த்து விட்டார். அல்லேலூயா. போவாஸ் கண்களிலே படுவதற்கு முன்பாக தெய்வத்துடைய கண்களில் பட்டு விட்டார். அப்புறம் தான் போவாஸ் பார்க்கிறார். எந்த நிலத்திலே அவள் விழுந்து போன சிந்தின கதிர்களை பொறுக்கினாலோ அதே இடத்துல அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியாய் எஜமானியாய் மாறினாள். அல்லேலூயா. இதுதாங்க உன்னதங்களில் நடக்க பண்றது. அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை கீழே மேலே தூக்க போறார். அல்லேலூயா. உயர்வான ஸ்தலங்களில் நடக்க பண்ண போகிறார். நீங்க அப்படியே நம்புங்க. என் வருமானம் சின்னதா இருக்கு, உங்கள் வருமானத்தை உயர்த்த போகிறார். நான் பலவீனத்தோடு இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைக்க போகிறது. நான் எதிர்பார்த்து சோர்ந்துபட நினைக்கிறீங்களா? உங்கள் மனம் மகிழும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கடைசியா ஒருத்தனை உங்க கண்ணு முன்னாடி காட்ட விரும்புகிறேன். எஸ்தர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-10 அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினா, பாருங்க, ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா, ஒரு மனுஷனை குறித்து ஒரு திட்டம் போட்டுட்டான்னா ஆண்டவர் உனக்காக யாரும் தூங்காம வேலை செய்ய பண்ணிடுவார். ஹலோ, உங்களுக்கு தெரியும், நீங்க நல்லா தூங்குவீங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் வார்த்தையை நம்பிட்டீங்கன்னா, நீங்க அவர் பார்வையில பட்டுட்டீங்கன்னா, அவர் திட்டம் உங்க மேல இருக்கும்போது என்ன நடக்குன்னா, நீங்க ரிலாக்ஸா தூங்குங்க. உனக்காக பலர் தூங்க விடாம உனக்காக அவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஹல்லேலூயா. இந்த ரகசியம் வெளிப்பாடை பிடிச்சிட்டுன்னு வச்சிங்களேன், உங்க வாழ்க்கைய வேற லெவல் இல்லையா? வாசிங்க இப்போ. அந்த ராத்திரியில் ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், அந்த தேசத்தின் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. வாசிங்க. கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற, தூக்கம் வராம என்ன பண்றாரு அவரு? கால வர்த்தமானங்கள்னா நாட்டுல நடக்கிற நல்ல கெட்ட விஷயங்கள்லாம் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க சொல்றாரு. சரிப்பா, இதை வாசி, தூக்கம் வர மாட்டேதுன்னு வாசிக்க சொல்றாரு. அப்படி வாசித்துட்டு வராங்க. அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசர் காவலாரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிகேதானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகஸ்வேருவின் மேல் கை போட பார்த்து செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கதை வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான்.
அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே முதகையை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்திலிருந்து யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றார், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுகளில் ஒருடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரை மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போதும். ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஹல்லேலூயா. இது மூலம் இன்னொரு சத்தியத்தை சொல்றேன். என்னைக்கோ செஞ்ச ஒரு நல்லது தேவன் கணக்கில் வைத்து அதை ராஜாவை தூங்க விடாம அவனுக்கு நினைவுபடுத்தி ஒரு பெரிய மிராக்கிள் பண்றாரு. அவனை உன்னதங்களிலே தூக்குகிறார். ஹல்லேலூயா. அதை நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். ஹலோ, வேதம் சொல்லுகிறது நன்மை செய்வதில், ஆமாம், அது பலன் தேவனிடத்திலிருந்து வரும். நான் செஞ்சேன்பா, அவங்க ஒன்றும் செய்யலை, விட்டுருங்க, பரவாயில்ல, அது கர்த்தருடைய கணக்கில் போகும். ஹல்லேலூயா. அப்போ என்னைக்கோ நன்மை செய்தான், அவனும் மறந்துட்டான், எல்லாமே மறந்துட்டாங்க. பல நாட்கள் பல வருஷங்கள் ஆச்சு. ஒரு நாள் மொர்தெகாய் தேவனை நம்புகிறவனாக இருந்தான், தேவனை நோக்கி பார்க்கிறவனாக இருந்தான். பாருங்க, அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் கொடுக்கிற நல்ல தகப்பன், நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. இந்த ராஜாவை தூங்க விடாம பண்ணி அவனை எழுப்பி சொல்லி அவனை எப்படி கனம் பண்ணுறாங்க. அவன் அந்த தேசத்தில் ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்து அவனுக்கு அவனை உயர்த்துறாங்க. அவன் எங்கே இருக்கிறான்னா ராஜ அரண்மனையின் படிக்கட்டில், அப்படி தானே, வாசல்னா படிக்கட்டில், படிக்கட்டுகள் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ராத்திரியில் தலைகீழாய் மாற்றுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அதனால் என்ன நடக்கும் எப்படியோ அதெல்லாம் தூக்கி போடுங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் என்ன நடக்க போதோன்றதை பற்றி ஆண்டவர் பார்த்துக்கொள்வோம், அதை பற்றி கவலைப்படாத. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது என்னுடைய பலனாக இருக்கிறது. அப்போ கர்த்தராகிய தேவனுடைய பலன் அவருடைய கால்களை, மான் கால்களை போக்கி என்ன பண்ணுறாரு? ஓடுவதற்கும் தாவுவதற்கும் பேலன்ஸ் பண்ணுவதற்கும் கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த கற்றுக் கொடுத்து என்ன பண்றாரு? உயரத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. உயரத்துக்கு போயிட்டேனா அங்க புலியும் சிங்கமும் அந்த உயரத்துக்கு வராது. ராஜ நடை போட்டி நடக்கலாம். உன்னை ஆண்டவர் உயர்த்தி உன்னதத்தில் வைக்கும்போது உனக்கு எதிர்க்க யாரும் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு உன்னை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. எதிரி ஆமான் தூக்கிலிடப்பட்டான், இன்னும் சதி செய்யறான். மொர்தெகாயை கவுத்து போடணும் கட்சியில். மொர்தெகாயா இல்ல, எதிரி போய் அங்க போய் தூக்குல போட்டுட்டாங்க. என்ன? உன்னதங்களில் உயர்த்துகிற, உயர்வான ஸ்தலங்களில் நடத்துகிற ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிறவன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, நன்றி ராஜா.